ஹாய் ஆல், நம்ம போன வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை பண்ணியிருந்தோம். நான் லாஸ்ட் வீக்கே வந்துட்டு நம்ம முதல் நாள் அம்மனை எப்படி அழைச்சோம், என்ன பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன ஷார்ட்ஸாக வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நம்ம வரலட்சுமி பூஜையும் நல்லபடியாக கொண்டாடணும். அதே மாதிரி புனர் பூஜையும் நல்லபடியாக முடிச்சுட்டு சாமியை எடுத்து வைக்கும்போது நான் எடுத்த வீடியோ தான் இது. ஆக்சுவலாக இதை திங்கக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமையே போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சதுனால என்னால் எடிட் பண்ணி போட முடியல. அதனால தான் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். இந்த தடவையும் சாமி வந்து அலங்காரத்தில் ரொம்பவே அழகாக இருந்தாங்க. ஒன்று பார்த்து பண்ணியிருந்தோம். புனர் பூஜை முடிச்சுட்டு சாமியை எடுத்து வைக்கவே எங்களுக்கு மனசு இல்லை. இருந்தாலும் நெக்ஸ்ட் இயர் நம்ம பண்ணணும் அப்படின்னா எல்லா பொருளையும் பத்திரமா எடுத்து வச்சா தான் நம்ம வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு தேங்காவை எடுத்துகிட்டு அப்புறம் வந்து ஜுவல்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இந்த மேலே அந்த க்ரீன் கலர் போட்டிருக்கேன் அந்த சாரீ மாதிரி, அது வந்து ப்ளவுஸ். ஆக்சுவலாக அதை தான் நான் சாரீ மாதிரி ட்ரே பண்ணியிருந்தேன். ஏன்னா லாஸ்ட் இயர் இந்த லைட் க்ரீன் இருந்தது. சரி சேம் சாரியை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்ட்டு ப்ளவுஸ் வீட்லேயே சாமிக்கு அலங்காரம் பண்ணியிருந்தேன் சாரீ மாதிரி கட்டி. நம்ம லாஸ்ட் இயர் தான் இந்த வரலட்சுமி பூஜை வந்துட்டு கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் டைம் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பூஜை வந்து நீங்கள் எப்படி பண்ண ஆரம்பிச்சிங்க? உங்கள் ஹஸ்பண்டோட சைடில் உங்கள் மாமியார்லாம் பண்ணுவாங்களா, அதனால் பண்ணுறீங்களான்னு கேட்டால் இல்லை, அவங்க யாருக்கும் இதெல்லாம் பழக்கம் இல்லை. இது வந்து என்னோட அக்கா அப்புறம் வந்து என் பெரியம்மா பொண்ணு அவங்களாம் வந்து பண்ணுவாங்க. அவங்களாம் பண்ண ஆரம்பித்து அவங்க லைஃப்பில் வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதனால் ஒரு நம்பிக்கை, ஓகே நம்மளும் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு. லாஸ்ட் இயர் இந்த பூஜைக்கு அப்புறமா நிறையா லைஃப்பில் நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. ஒரு சில முக்கியமான பொருட்கள் வாங்கினோம். சில மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் கூட இவ்வளோ நாளாக அந்த விஷயத்தை நம்ம வந்து பிளைண்டாக நம்பிட்டு இருந்தோம். அதை தெளிவு பண்ணுறதுக்காக தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு 2 வருஷம் ரொம்ப நல்லபடியாக பண்ணி முடிச்சாச்சு. இனி வரக்கூடிய வருஷங்கள்லையும் இதே மாதிரி நல்லபடியாக பண்ண கடவுள் துணை நமக்கு எப்பயுமே இருக்கணும். ஓகே, இப்போ அந்த கலசத்தில் போட்டிருந்தோம்ல அரிசி, அது கூட பூஜை பொருட்கள்லாம், அந்த பூஜை பொருளை தனியாக எடுத்து வச்சுட்டு அரிசியை வந்து கோகுலாஷ்டமி விநாயகர் சதுர்த்தி அப்போ நம்ம ஸ்வீட் செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் இயர் வந்து பூவில் தான் வந்து 108 பூவில் பூஜை பண்ணியிருந்தேன். இந்த தடவை காயினே வந்து ₹1 காயின் சேர்த்து வச்சு இதில் தான் பண்ணியிருந்தேன். இதை பத்திரமா எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு நம்ம இதே யூஸ் பண்ணி பூஜை பண்ணிக்கலாம்.